என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க? Verification of Ohm's law and calculation of focal length of concave mirror. But calculation of focal length of it na that Find the focal length of concave mirror. Concave mirror by what method? By distant object method and UV method. UV method, very good. மிரர்ல பண்றப்போ ஓகேவா? இது படிச்சிருக்கீங்களா? லென்ஸ் மெத்தட் ஃபார்முலா மிரர் ஃபார்முலா. என்னாச்சு? சரி மிரர் ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? மிரர் ஃபார்முலா சிலபஸ்ல இருக்கா? டெரிவேஷன் தெரியுமா? அது போட்டு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு மண்டே இது தெரியாது ப்ரோ டிரைவ் பண்ணி என்ன பையன் சாட்டிட்டே வந்தா நான் என்ன பண்றது? டிரைவ் பண்ற வரைக்கும் அத பாஸ் பண்ணு. நான் வந்து அப்படியே கேள்வி கேட்டிருக்கேன். ஏய் ஆர்டர் கீழ விழுக போகுது. இந்த பையன் தான்யா. இந்த பையன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான். சார் உட்காருங்க நீங்க. சார் யூ வாண்ட் காஃபி? ஆமா. உங்க ஸ்கூல்ல காஃபி ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்க கெமிஸ்ட்ரி மார்க் கம்மியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். ப்ரோ இதெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ. நான் எதுக்கு சொல்ல கேட்டாங்க ப்ரோ? எதுவுமே இருக்காது. சரி கமிங் பேக் டு டாபிக். ஓ இது என்னது? இது என்னது? ஆப்ஜெக்ட். இது இமேஜ். ரேவே மார்க்ஸ் வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல பண்ணி இல்ல ஃபார்ம் பண்ணி காட்டுறதுக்கு. இல்ல போர்டு பண்ணி ஒரு நாள் வச்சுட்டு இந்த வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. நான் சும்மா போர் அடிக்குன்னு கேட்பேன்ல. சரி உங்க ப்ராஜெக்ட் என்னதான் சொல்லுங்க? ப்ராஜெக்ட் on DC generator. DC generator. What is the working principle of DC generator? Dynamic. இங்க பாருங்க ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கணும். சரியா? நான் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் பேஜ்ல பேர் கூட மாத்தல. அது அந்த காப்பி தான் இருந்துச்சு, என் காப்பி இல்ல. உங்க காப்பி எங்க? சப்மிட் பண்ணிட்டேன் ப்ரோ. 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சீனியரோட ப்ராஜெக்ட்ல பேரை கூட மாத்தாம கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கியா வைவாக்கு? இதுதான் ப்ரோ இருக்கு, சப்மிட் பண்ணிட்டேன் ப்ரோ. மோ ப்ராஜெக்ட் காட்டல. PDF. அடுத்த ப்ராஜெக்ட் கொடுத்து PDF தேர்னே கிடைக்கலையா? சரி DC generator. What is the working principle of DC generator? Faraday's law. அவ்வளவுதான். உன்ட்ட என்னன்னு வேற கேக்குறமா? When there is a change in magnetic flux, there will be an EMF. Due to induced EMF, an induced current will be generated in the conductor. Okay. Its direction will be opposite to the cos produced voltage. This is law. Lenz law. Lenz law. Okay. Lenz law வந்து புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லு. பக்கத்துல வந்தா வராத, தூரமா போனா போகாத. லைஃப் எக்ஸாம்பிள். இந்த தோக்கடிக்கு ஒருத்த மட்டும் வருவான்னு ரவுண்டிங் நானே. வெளியே போடா நாய். நீ பேசுறது உனக்கு லாஜிக்கா இருக்கா? சொல்லு. எக்ஸ்பிளைன் பண்ணி இப்ப நீங்க கொடுத்த ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களை தோக்கடிக்கு ஒரு யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட் ப்ரொடியூசருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரி. அதுதான் இது தமிழ்ல புரியுற மாதிரி ப்ரோ. இத தோக்கடிக்கு வரதா வருமா? அட அவனீங்க நான் தானே. நீயே உன்னை தோக்கடிச்சுக்குவ. வெரி குட். லென்ஸ் லா. அப்ப இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் கரெக்ட்டா? எஸ். அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ஒரு காயில்ல போற கரண்ட்னால இன்னொரு காயில் இன்டியூஸ் ஆகுற கரண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். கரண்டா EMF. அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா ஒரு காயில்ல இருக்க கரண்ட்னால அதே காயில்ல அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னொரு EMF இன்டியூஸ் ஆகும். This is self inductance. யூனிட் என்ன? Henry. Generally milli Henry. ஜெனரலி மில்லி ஹென்றி. ஹாரி We use milli Henry. மில்லி ஹென்றி. சரி. 3 வோல்ட் இருக்காங்க. ஏதோ கேட்கறதுக்கு நல்ல கேள்வி வந்துச்சு மறந்துட்டேன். வாட் இஸ் தட்? சரி டிசி ஜெனரேட்டர் நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க? மாடல் இருக்கா? மாடல் எங்க? வீட்ல இருக்கா? செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்களா? அம்மா சத்தியமா? இதெல்லாம் கட் பண்ணிடணும். இதெல்லாம் எதுவுமே கட் ஆகாது. என்ன ப்ரோ டீச்சர் அப்படி? டைரக்ஷன் வந்து எந்த லா வச்சு நீங்க சொல்லணும்? Fleming's left hand. Fleming's left hand ரூல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
This is our left hand. We will take thumb finger, index finger and middle finger. Thumb finger represents force. Force. What force? Force experienced by the conductor. Index finger represents magnetic field. Very good. Middle finger represents current. Very good. Super. Awesome. Yes. Yes. Very good. உங்க ப்ராஜெக்ட் என்ன? DC ஜெனரேட்டர். மோட்டரோட கையை நீட்டிட்டு இருக்கீங்க. ரைட் ஹேண்ட். நான் ஷாக் ஆயிட்டேன். கரெக்ட்டா சொல்லிட்டானே. ப்ரோ ப்ராஜெக்ட்ல தான் ப்ரோ போட்டுருக்கேன். எங்கயா? Not talking project டா. See, bro-டா. Right hand rule only. ப்ராஜெக்ட் நான் தான பண்ணி கொடுத்தேன். எப்படி தப்பு முதல்ல? It's right hand rule. What is the difference between from left hand and right hand rule? நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். Left hand rule is for motor. Right hand rule. Left hand rule we use left hand. Right hand rule is for generator. What is the difference between motor and generator? Motor transfers electrical energy into mechanical energy. Very good. Generator is generator transfers mechanical energy into electrical energy. Okay. Is it possible to make a perpetual engine using DC motor and DC generator? No perpetual machine is possible. Why it is not possible? Because நான் இதெல்லாம் உனக்கு நடத்துனதா கேள்வி கேட்கிறேன். thermodynamics. அவன் சொல்ற ஆன்சர் சொல்றான். entropy of the universe is always increasing. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லடா. Yes bro. என்ன? No machine can exist with 100% efficiency. அது ஒரு இன்ஜினியா? சரி ஓகே. efficiency 100%. இது என்ன லா வந்து சொல்லுது? efficiency can thermodynamics second law. Second law. What are the two statements? தெரியாது. விட்டு மனுஷன். ஏன்னா இது வந்து ரொம்ப எழுத்து. இப்போ ஸ்க்ரூ கேஜ் இருக்காப்பா? Yes. ஸ்க்ரூ கேஜ் எடுத்துட்டு வந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஏன் கேக்குறாங்க? ப்ரோ அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இருக்குது எதுனாலும் கேட்கலாம். 11th வந்து என்ன வேணாலும் கேட்கலாம். ஆமா பயோல 11th ல வந்துச்சு எனக்கு பயோல 11th வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு அதை போய் தூக்கி கொடுத்துட்டு இந்த இதோட லீஸ்ட் கவுண்ட் சொல்லி கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் அம்மீட்டரே கண்டுபிடிக்க தெரியாம நான் தப்பு போட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். தப்பு போட்டதுக்கு அப்புறம் ஸ்க்ரூ கேஜ் வந்து போச்சு ப்ரோ. எனக்கு இல்லன்னா அது பார்க்கவே இல்ல. பார்க்காதீங்க அவ்வளவுதான். எக்ஸ்பெரிமென்ட் அத பார்க்காம தான் 2 ஸ்க்ரூ கேஜ் உடைச்சான். இதுதான் அம்புடுதே. இதுக்கு டியூஷன்ல 4 ஸ்க்ரூ கேஜ் உடைச்சிட்டு தான் மறுவேலையே பார்த்துருப்பாரு. ஜாலியா இருக்கு. ஏன்னா அங்கதான் முன்னாடி இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இவ்வளவு நேரமா கேட்பாங்க. ஷேக்கிங் தி எனக்கு டேபிள். 4 பேர் தானே இருக்காங்க. எனக்கு ஆல் டேபிளுக்கு கனெக்ஷனே இல்ல. நீ தான் கையை கையும் தொடவே இல்லடா நான். லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடி. மோமி least count is 0.01 centimeters. எங்கயா காத்துலயே நான் போற மாட்டானே. I know. Screw guys least count. அப்படியே இருக்கணும் அவசியமே இல்ல. நீ சத்தியத்துல ரீடிங்கே தெரிய வேண்டியதா கரெக்ட் சொல்லிக்கிட்டு. What is value of one main scale division? Main scale. 1 centimeter. 1 centimeter. பொன்னில அடி வாங்கிருக்கியா? அதேடா திருவா. எக்ஸ்டர்னல் அப்படினா மேட்ச் பண்ணாங்க bro. வேல்யூ 1 centimeter. அதாவது இம்புட்டூன் இருக்குது. சரியா? 0 க்கு பக்கத்துல ஒரு கோடு வந்திருக்கு. bro இது 1 இவ்வளவு centimeter தள்ளி இருக்கு bro. எது? அதான் முத கோடா? இல்ல இதுதான் முத கோடு. அது எவ்வளவு சென்டிமீட்டரா? 0.01 centimeter. 0.1 centimeter bro. அப்ப 1 கத்திக்கிட்டு இருந்தா 0.1 centimeter. 0.1 millimeter. மூட்டையா போதா? 0.01 millimeter. எஸ் இங்க பாருங்க ரொம்ப அவசியமான வேலை. 0.1 centimeter millimeter என்னன்னு சொல்லுவோம்? 0.01. ஓ 0.001. 1 millimeter. ரேடியன் கிலோ போயிட்டு இருக்கு. என்னையா? அந்த கற்பம் குட்டி எப்பல குடும்பமால நடத்த போகுது அப்பல தான் அங்க போட்டு வச்சிருக்கீங்க. 1 millimeter. 1 millimeter. அது அடிச்சலான போன் எல்லாம் பாக்க. நம்பர் ஆஃப் டிவிஷன் இன் வெர்னியர் ஸ்கேல். எங்க அந்த சர்க்குலர் ஸ்கேல். Circular scale. 90. 90யா? அந்த பேப்பர் 90 ஓட 10 கூட வரலையா? 0 வரல. அந்த ஆடுது தெரியல. அப்ப டிவைட் பண்ணு. இம்புட்டு கலந்தமா சொன்னா என்ன அர்த்தம்? 0.001. யூனிட் என்ன? போன் தான் ஐடியா வரல. 0.001 centimeter. பறக்கற போ. வச்சா பண்ணிட்டோம். வச்சு bro. What are the parts used in making generator?
coil, Coil. generator, brushes. Coil generator. Sorry, coil, magnets, brushes. அதே என்னடா சும்மா எடுத்துட்டு போனா சும்மா சத்தம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போறது டேய் அடியில வச்சா தூக்குனா அது மேலே ஏறும். போடுங்க ப்ரோ, பறந்துற போகுது. எப்படா பறக்குது செத்ததுக்கு அப்புறம்? Later. ஓ திவ்யாட்ட கூட அந்த பொண்ணு வந்து எல்லாரும் வெட்டி போட்டு பயாலஜி கைஸ். Connecting coil. coil எத்தனை தடவை magnets, brushes, slip rings, slipping rings. the slip ring. Okay, what is the direction of the current which was induced from your generator? direction of graph மாதிரி வந்து காட்ட முடியுமா? கரண்ட் வந்து உள்ள வெளியில அது எப்படி வந்துச்சு? செஞ்சதானே வரும் ப்ரோ. current ஓட சிங்கிள் சைடு டிஃபெக்ஷன் தான் வருதா? நான் வந்து காட்டுறேன். சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏசி ஜெனரேட்டர் நடத்துகிற இந்த கிராஃப் எல்லாம் எப்படி வந்து வேரி ஆகும் டைமை பொறுத்து ஈக்குவேஷன்லாம் நடத்திருப்பாங்க. Y is equal to E is equal to NBA நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன். எஸ் வெரி குட். இது வந்து நீங்க பண்ண ப்ராஜெக்ட் வந்து கிராஃபா? this is for AC generator. உங்க ஜெனரேட்டர் DC generator. So the current will be steady current. வெரி குட். நோ ஸ்டெடி கரண்ட். உங்க இது என்ன? உங்க there you have done my project. அது ப்ராஜெக்ட் தானே கேட்டேன். Yes. ஓ ப்ராஜெக்ட் கூட நீ இப்ப படிச்சு பார்க்கல. ப்ரோ அத சப்மிட் பண்ணிட்டோம் ப்ரோ. படிச்சு பார்த்தேன்னு கேட்ட சப்மிட் படிச்சு பார்க்கணும். அதுக்கு நீங்க போப்பீங்க எக்ஸாம்க்கு. ஏப்பா போனதுல கடைசி போர்டு எக்ஸாம் எப்ப நடந்துச்சு? கடைசி போர்டு எக்ஸாம். இப்போ இது ஒரு பிராக்டிகல். நேத்து நான் ப்ராஜெக்ட் படிக்கல. நேத்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் நடந்துச்சு. மாடல். அது சும்மாடா. நடந்து எப்ப பயாலஜி எப்ப நடந்துச்சு? பயாலஜி வெட்னஸ்டே. இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு வந்து சண்டே. நடுவுல 4 நாள் இருந்துச்சுல படிச்சிருக்கோம். சும்மா வாயெல்லாம் கேட்டா எனக்கு எல்லாமே தெரியுது. இதெல்லாம் வாய் காலையில ப்ரோ நான் இன்னைக்கு வரல. படிக்கணும் நீங்க ஏன் படிக்கணும்? ஏன்னா நேத்து நான் வந்து எல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கரெக்டா வந்துருச்சு ப்ரோ. இன்னைக்கு பார்த்தோமே ரீடிங் எடுத்தீங்க நடுவுல இருந்து போந்துட்டு அங்க வரைக்கும் ரீடிங் போகுது. கரெக்டா வந்துச்சு. எங்க வந்துச்சு? கிராஃப் வரே தெரியல. எது இதுவா? DC கரண்ட் இப்படி தான் ஜெனரேட் ஆகுமா? காயில் ரொட்டேட் ஆகுனா DC கரண்ட் வந்து DC னா சேம் டைரக்ஷன்ல இப்படி தான் ஜம்ப் ஆகும். லைக் திஸ். அதுதானே அதை போட்டு வச்சிருக்கேன். என்ன உங்களுக்கு வந்து இந்த அளவு கஷ்டமா கேட்க மாட்டாங்க, அதனால நீ கவலைப்படாத. How will the resistance of a material depends? என்ன? What are the factors on which the resistance depends? Length and area. அவ்வளவுதான். Length, area, temperature. Temperature பார்த்தா ரெசிஸ்டிவிட்டிக்கு வருது. ரெசிஸ்டன்ஸ் length and area. மெட்டீரியல் வேணும். Yes. 10th ல படிச்சே 2 மார்க் क्वेश्चन மண்டேல படிச்சீங்க. ஓகே. Yes. சர்க்யூட் டயகிராம்ல ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ரியோஸ்டாட் யூஸ் பண்ணீங்களா? What is the purpose of rheostat? We can vary the resistance. இத rheostat டெஃபினிஷனா லெக்சர் நடந்துட்டு பார்க்க சொன்னேனா இல்லையா? Keeping the voltage constant. Voltage constant. Vary the resistance value. வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஆகும். அது சேஞ்ச் பண்ணி வோல்டேஜ் மாறதா இல்லையா? கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டானே இல்ல. இத மாத்துனீங்க வோல்டேஜ் மாறிட்டே இருக்கு. அப்புறம் என்ன? எது கான்ஸ்டன்ட்டா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்ப ஏன்டா மாத்தற? நடந்தத பாருங்க சொன்னேனா? சரி சொல்லு. Why is voltmeter connected in parallel whereas ammeter is connected in series? Because voltmeter's resistance is high. Okay. It should be connected in parallel. So the net resistance value will be lower than the least value. அப்படியா? lower than the least value எவ்வளவு வரும்? இப்போ இது வந்து 10. வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் ஐடியல் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ்? இன்ஃபைனைட். அப்ப இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன? less than 10. less than 10 னா 0 வா? இன்னைக்கு வந்து நீ என்ன சென்ட் படிச்சிட்டு வர எழுது 1/r = நான் என்ன சொன்னேன் அதை எழுதுனா போதும்.
0.1. 0.1. 10 bro. 10 தானே? இன்னும் லெஸ் தென்ன்ற லெஸ் தென் வோல்ட் ரெசிஸ்டன்ஸ் லெஸ் கண்டுபிடிக்கணுமா? சரி வோல்ட் மீட்டர் நீ சீரிஸா கனெக்ட் பண்ணா என்ன பிரச்சனை? மீட்டர் சீரிஸா கனெக்ட் பண்ணா கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகாது. அம்மீட்டர் நீ பேரலல்ல கனெக்ட் பண்ணா என்ன? அம்மீட்டர் பேரலல்ல போட்டோம்னா அதோட ஐடியல் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் will be 0. ஸோ என்ன வரும்? ஹை கரண்ட் போகும். ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. தெரியும் ப்ரோ parallel connection. ஓகே. ஸோ அம்மீட்டர் வழியா இன்ஃபினிட் கரண்ட் போகும். கரண்ட் எல்லாமே இன்ஃபினிட் அம்மீட்டர் வழியா போகும். ரெசிஸ்டன்ஸ் வழியா போகும். அது அப்ப ஷார்ட் ஆயிரும் சர்க்யூட். சரியா? எஸ். இது ரொம்ப கம்மிடாதே. எந்த கேள்வி பிசு கட்டாமல் பேசணும். இன்னும் என்னது தான் படிக்கீங்களோ. மீரர் இமேஜ் சிஸ்டம் எடுத்துக்காமி இன்னும் ரெடி வருது. ஃபோக்கல் லென்த் இஸ் நெகட்டிவா? உண்மையிலே நெகட்டிவ் வந்துச்சா? இதான் உங்கள் ஃபார்முலாவா? சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணி சைன் கன்வென்ஷன் இங்கே லாஸ்ட்டாக வேல்யூவில் மட்டும் அப்ளை பண்ணி யூவிக்கு சைன் கன்வென்ஷன் போடல. ஏன் போடல? ரைஸ் லாஸ்ட்டாக வேல்யூவில் அப்ளை பண்ணிக்கலாம்னு போடல சார். இங்கே சென்டிமீட்டர் யூனிட்ல போடுறது. நம்ம சென்டிமீட்டர் இருக்கா மில்லிமீட்டர்ல இருக்கான்னு இங்கே இது என்ன சென்டிமீட்டர் கேப்ல காரணம் நீ சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ நீங்க ஏன் போட மாட்டீங்க? எங்க எங்க இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல வந்து நெகட்டிவ் தான் போடணும். கிராஃப் எங்க? கிராஃப் நாட் நீட். கிராஃப் தேவையில்லை. போயிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணு. எப்போ 2 பேர்த்த யார் ஆனால் எதுவுமே பண்ணல. 3 டிகிரி தான் இருக்கு. அதில் 3 இல்லைங்களா? வந்துச்சு.